ஹலோ கைஸ், வெல்கம் டு இன்ஃபோ ஃபன் எக்ஸ்ப்ளோரர். நம்ம டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுது. நம்ம வீடியோட ஸ்டார்டிங்கில் சன்ரைஸ் வியூலேருந்தே ஆரம்பிக்கலாம் வாங்க. ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மங்களதேவி கண்ணகி கோயிலுக்கு போக போகிறோம். இது வருஷத்தில் ஒரே ஒரு டைம் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. லாஸ்ட் 2 years வந்து லாக்டவுனால் யாருமே பப்ளிக் அலோவ் பண்ணாமல் இருந்தாங்க. இந்த இயர் வந்து கவர்மெண்ட் அலோவ் பண்ணியிருக்காங்க. இதில் எப்படி போகலாம்னா நம்ம ட்ரெக்கிங் மூலியம் நடந்தும் போகலாம். ஜீப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஜீப் வந்து நம்ம குமுளி போயிட்டு அங்கேருந்து ஜீப்பில் நம்ம ட்ராவல் பண்ணணும். தமிழ்நாடு வழியாக போகணுன்னா நம்ம நடந்து மட்டும் தான் போக முடியும். ஒன்லி ட்ரெக்கிங் தான். அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 kilometers வரும். ஆனால் நம்ம இப்போ எப்படி போக போகிறோம்னா போகும்போது ஜீப்பில் போயிட்டு வரும்போது ட்ரெக்கிங்கில் நம்ம வர போகிறோம். இதுக்கு செர்டைன் ரீசன் இருக்குது. அதை நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் போகிற வழியில் சொல்கிறேன். அதுமாரி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 2000 years வந்துட்டு ரொம்ப பழமையாக வாய்ந்தது. ஸோ நீங்களும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இந்த வீடியோ நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு ரொம்ப புரியும். ஸோ வாங்க நம்ம இங்கே என்ன இருக்குன்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். காய்ஸ், நம்ம இப்போ சன்ரைஸ் பார்த்துட்ருக்கோம். நம்ம டேயோட ஸ்டார்டிங்கே சன்ரைஸில் ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். மேலும் அந்த எனர்ஜியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு பக்கத்தில் இருக்க டீ கடையில் டீயை குடிச்சிட்டு நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம் வாங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா கம்பத்தை தாண்டி கூடலூரில் இருக்கோம். இப்போ கூடலூரை தாண்டி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா மங்களதேவி கண்ணகி டெம்பிளுக்கு நம்ம போக போகிறோம். அந்த டெம்பிளில் நம்ம எங்கெங்கே நம்ம பார்க்க போகிறோம்னா இன்னைக்கு ஜீப் சஃபாரி இருக்குது. ஜீப் சஃபாரிக்கு அப்புறம் ட்ரெக்கிங் இருக்குது. ஆனால் மெயினாக நம்ம ஃபஸ்ட்டு எங்கேருந்து போக போகிறோம் அப்படின்னா நம்ம 2 பார்டர் இருக்குது. ஒன்று கேரளா பார்டர், இன்னொன்று தமிழ்நாடு பார்டர். நம்ம போகிறது கேரளா பார்டர்லேருந்து ஜீப் சஃபாரி பண்ணிவிட்டு வர்றப்ப தமிழ்நாடு பார்டரில் ட்ரெக்கிங் பண்ண போகிறோம். செமையாக இருக்கும். இந்த அட்வென்ச்சரை வந்து நீங்களும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நம்ம வீடியோவில் எங்கெங்கே எடுக்கிறோம், என்னென்ன பிளேஸ் போக போகிறோம் அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைக்கை இங்கே கூடலூரில் பார்க் பண்ணிவிட்டு நம்ம குமுளிக்கு பஸ்ஸில் போயிட்டு அங்கேருந்து நம்ம ஜீப் மூலமாக வந்துட்டு கண்ணகி கோயிலுக்கு போக போகிறோம். கைஸ், கூடலூர்லேருந்து பளியங்குடி மலையடிவாரம் வரைக்குமே நமக்கு பஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இங்கே ஓன் வெஹிக்கிளுக்குமே பார்க்கிங் அவைலபிள் இருக்குது. நீங்கள் ட்ரெக் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பளியங்குடி வந்து தான் ட்ரெக் பண்ணோம். அப்படி ட்ரெக் பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்கள் குமுளி வழியாக வந்து ஜீப் சவாரி கண்டினியூ பண்ணலாம். நாங்களுமே அப்படி தான் ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க கைஸ். காய்ஸ், நம்ம குமுளி ரீச் பண்ணியாச்சு. இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் கேரளா கவர்மெண்ட் ஜீப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம ஜீப்பில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். இப்போ ஜீப் புக் பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சுங்க. இங்கே தாங்க டிக்கெட் க்யூ நிற்கிது. இந்த க்யூ பார்த்தீங்கன்னா 1 kilometer தூரம் வரத்துக்கு போய்கிட்டே இருக்குங்க. இதுக்கே தனியாக ஒரு ஜீப் பிடிச்சிட்டு போகணும் போலங்க. இந்த க்யூவில் நிற்கிறதுக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க. கொஞ்சம் ஏர்லி மார்னிங்கில் வந்தீங்கன்னா இவ்வளோ க்யூ இருக்காதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் 8 o'clock மேலே வந்தனால எங்களுக்கு இவ்வளோ க்யூ இருந்துச்சு. கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகாலேருந்து அவ்வளோ மக்கள் வரனால இங்கே அவ்வளோ கூட்டம் இருக்குங்க. அதனால் கொஞ்சம் ஏர்லியாக வரதா இருந்தால் கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பி வாங்க. One eternity later. இது வழியாக கியூவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த கியூவோட எண்ட்லேருந்து ஜீப் புக்கிங் பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கே எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல. இதை பற்றி பக்கத்தில் இருக்கவங்க பேசுகிறாங்க. இது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கைஸ், ஒரு வழியாக நம்ம கியூவோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. இந்த கியூவோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வரதுக்கு நமக்கு 2 மணி நேரம் டைம் எடுத்துச்சுங்க. அதுக்கப்புறம் தண்ணி கொடுத்தாங்க. தண்ணியை குடிச்சு நம்ம இப்போ ஜீப்பில் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ஜீப்போட காஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கு 140, கீழே வரதுக்கு 140, டோட்டலாக 280 ரூபா வாங்குறாங்க.
நம்ம இப்போ செக் போஸ்ட் ரீச் பண்ணியாச்சு. இந்த செக் போஸ்ட்டில் வந்து பிளாஸ்டிக்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. இந்த நம்ம கொண்டு வர ப்ராடக்ட்ஸில் எந்த பிளாஸ்டிக்ஸுமே இருக்கக்கூடாது. ஜூஸ் பாட்டில், வாட்டர் பாட்டில் எது இருந்தாலும் வாங்கி வச்சுப்பாங்க. மேலே நமக்கு அவங்களே தண்ணி ப்ரொவைட் பண்ணுவாங்க. இன்னொன்று இங்கே வந்து எந்த கேமராஸுமே நாட் அலோ. நம்மளே இப்போ மொபைலில் தான் கேப்சர் பண்ணிகிட்டு இருக்கோம். நமக்கு இப்போ செக்கிங் முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ மேலே ட்ராவல் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கேரளாலேருந்து ஜீப் வர பாதையிலையுமே ட்ரெக் பண்ணிட்டு வராங்கங்க. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதுலேயும் ட்ரெக் பண்ணிட்டு வராங்க. அப்படியே இந்த வியூ பாயிண்ட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கைஸ் நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ணியாச்சு. கண்ணைய கோயிலுக்கு வந்தாச்சுங்க. இங்கே வந்து பார்த்தா தெரியுதுங்க, கீழே விட இங்கே மேலே அவ்வளோ கூட்டம் இருக்குங்க. ஜீப் மூலியமாகவும் ட்ரெக்கிங் மூலியமாகவும் மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. அவ்வளோ பேர் இருக்காங்க. மக்கள் உஷாருங்க. வெயிலுக்கு கொடையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நீங்களும் ப்ரிப்பேர்டாக கொடையோடலாம் வந்துருங்க. ஏன்னா மழையும் பெய்யும், வெயிலும் அடிக்கும். கண்டிப்பாக நம்ம ட்ரெக்கிங் தேவையான எல்லாத்தையுமே கொண்டு வந்துருங்க. இதுதான் கண்ணகி கோயிலா? இது கேரளா கண்ட்ரோலு, அவங்க இது ஃபுல்லாக கேரளா கண்ட்ரோலில் பண்ணுறாங்க. ஓகே. தமிழர் இருந்தாங்க. இங்கிட்டு கேரளா கண்ட்ரோல், அங்கிட்டு தமிழ்நாடு. சரி, ரெண்டுமே கண்ணகி கண்ணகி கோயில். ஆனால் சிதில் அடைஞ்சிருச்சு. எது கண்ணகி கோயில் கிடையாது. இவங்க இது கண்ணகி கோயில் கும்பிட்றாங்க. நம்மளுக்கு அதை கும்பிட்றாங்க. ஐயா சிலையெல்லாம் இல்லைங்களா? சிலை இல்லைங்க. இப்போ தற்செயலமாக அந்த அரசு இருந்து வச்சு. சரி சரி சரி. இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் முன்னாடி வரும்போது கொஞ்சம் நல்லா அந்த மேலே கல்லெல்லாம் இருந்துச்சு. ஊர் அப்படி சரிஞ்சு கீழே வந்துருச்சு. கைஸ் கண்ணகி கோயிலோட ஃபுல் ஹிஸ்ட்ரி அண்ட் நம்ம ரிட்டன் ட்ரெக்கிங் பண்ணிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதை பற்றின ஃபுல் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் வருது. அதை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன். ஓகே ஓகேண்ணா. நடந்து வந்ததுக்கப்புறம் தான் எவ்வளோ அருமையாக இருக்குன்றது தெரியுது. எவ்வளோ வருஷமாக அங்கே வரீங்க? இதுதான் முதல் டைம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்குமே. இதானா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்க வந்ததுக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. நாங்கள் வந்து ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக நிறையா பண்ணி இந்த கண்ணகி கோயிலோட வரலாறு எப்படி அப்படின்றதுக்கெல்லாம் ஒரு ட்ரஸ்ட் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுலேருந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஓகே ஓகே ஓகே. அந்த இதுக்காக வந்துருந்தோம். உங்களுக்கு தெரிஞ்ச ஹிஸ்ட்ரி இருக்காங்க. ஏ காய்ஸ், சாப்பாடு எப்படி இருக்கு? இந்த வியூவை பார்த்துக்கிட்டே வந்து சாப்பாடு சாப்பிடும்போது அமிர்தமாக இருக்கு. அமிர்தமாக இருக்கோ? ஓடு 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 ஓடு, நிற்காம ஓடு. தெய்வமே, புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கே. குறுக்கு வரட்டா.